தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ்காரனின் டிஎன்ஏ இதுதான். காங்கிரஸ்காரனின் டிஎன்ஏ இதுதான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். காங்கிரஸ்காரவங்க முன்பெல்லாம் ரொம்ப யோக்கியமானவங்க, கதர் சட்டைக்காரவங்க, குல்லா போட்டிருப்பாங்க. இதான் காங்கிரஸ்காரவங்க, சுதந்திர போராட்ட தியாகி அப்படிலாம் நினைவுக்கு வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரவங்க அப்படின்னா மிகப்பெரிய ஊழல்வாதிகள் அப்படிங்கிற ஞாபகம் தான் வரும். ஏன்னா காங்கிரஸ்காரவங்களுடைய டிஎன்ஏ அதுதான். நேரு காலத்திலேயே மிகப்பெரிய ஊழல், ஜீப் வாங்கினதில் ஊழல் நடந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். நேரு காலத்தில் ஜீப் வாங்கினதில் ஊழல். அடுத்து ராஜீவ்காந்தி காலத்தில் போப்போஸ் பீரங்கி இராணுவத்துக்கு வாங்கினாங்க. அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு. அந்த போப்போஸ் பீரங்கி ஊழல் அந்த செய்தியே 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு படுதோல்வியை தேடி கொடுத்தது. அடுத்ததாக மன்மோகன் சிங் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்துச்சு. 2 லட்சம் கோடி அளவுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். வேதாந்தா நிலக்கரி சுரங்கம் அது இடம் ஒதுக்குனாங்க, அதில் மிகப்பெரிய ஊழல். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி டெல்லியில் நடந்துச்சு, அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல். ஆக காங்கிரஸ் கட்சினா அது ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில் தான் மத்திய அரசு ஊழல் நடைபெற்றது. இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சர்களாக பதவியேற்ற திமுக உள்ளிட்ட பல மாநில கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பல கோடி ரூபா சொத்து சேர்த்து அமைச்சரானாங்க. அதுதான் உண்மை. சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு அதில் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரவங்க ஊழல் பண்ணாங்க. காங்கிரஸையும் ஊழலையும் பிரிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய டிஎன்ஏ என்னன்னு சொல்லி கேட்டால் அது ஊழல் தான். காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய மரபணு ஊழல், அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது.